விட்டதை தயவு செஞ்சு பாருங்க. வினை பகை என இரண்டின் எச்சம் நினைவுங்கால் தீயச்சம் போல உரும்னு இருக்காரு. அதாவது செய்யற வேலையையும் பகையையும் பாதிலே விடக்கூடாது. விட்டுட்டோம்னா நாளைக்கு அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். அதனால தயவு செஞ்சு தீ மாதிரி அது அணைக்காம விட்ட தீ என்ன ஆகும், மறுபடியும் பிடிச்சிடும். அது போல செய்யற வேலையை விட்டுடாத. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, பாதி கிணறு வந்தாச்சு, அதை விட்டுட்டு பின்வாங்கிறதுக்குன்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அதை முடிச்சுட்டு தான் நிக்கணும். இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடி இளைப்பாருமா. பார்த்தே பாருங்க, சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடியா இருந்தா இளைப்பாருமா. மனசுல வந்து வெட்கமான சூடு சொரணை இருந்ததுன்னா நம்ம இளைப்பாருவோமா? நம்மளை நம்பி எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு நம்ம எவ்வளவு பயன்படணும், அந்த வல்லமையை இறைவன் நம்ம கேட்டு வாங்கணுமா வேண்டாமா? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சாதனை பூக்கள் ஓய்வு என்பதை இறப்புக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது மனசுல எப்போது ஓடிக்கிட்டே இருக்கணும். நோ ரெஸ்ட் அண்டில் த பெஸ்ட். புரியுதா உங்களுக்கு? சிறப்படையும் வரைக்கும் இந்த ரெஸ்ட்ங்கிற ஒரு